இந்த கடத்தலுக்கு நிதியுதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு முஸ்லிம் தொழிலதிபரை போலீசாரின் தேடுதல் வேட்டை தீவிரமடைந்ததை அடுத்து அவர் இப்பொழுது தானாகவே ஒரு சட்டத்தரணி மூலம் சரணடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவருடைய வங்கிக் கணக்குகளில் இப்பொழுது 5 மில்லியன் ரூபாய் பணம் இருப்பதாகவும் மேலும் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் அத்துருகிரியவைச் சேர்ந்த சந்திரகுமார என்பவரும் கடவத்த ரன்முத்துகல விகாரியைச் சேர்ந்த அமிதானந்த தேரரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கோடி பெறுமதியான குஷ் மற்றும் ஹசிஸ் ரக போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்த 22 பௌத்த தேரர்கள் விவகாரம் இப்பொழுது நாடு முழுவதும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த மாபெரும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பின் பின்னணியில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இப்பொழுது வெளியாக இருக்கின்றது. இந்த கடத்தலுக்கு நிதியுதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு முஸ்லிம் தொழிலதிபரை போலீசாரின் தேடுதல் வேட்டை தீவிரமடைந்ததை அடுத்து அவர் இப்பொழுது தானாகவே ஒரு சட்டத்தரணி மூலம் சரணடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவருடைய வங்கிக் கணக்குகளில் இப்பொழுது 5 மில்லியன் ரூபாய் பணம் இருப்பதாகவும் அந்த பணம் எவ்வாறு வந்தது என்று தெரியவில்லை என்றும் போலீசார் கூறுகின்றனர். மேலும் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் அத்துருகிரியவைச் சேர்ந்த சந்திரகுமார என்பவரும் கடவத்த ரன்முத்துகல விகாரியைச் சேர்ந்த அமிதானந்த தேரரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வலையமைப்பின் பின்னணியில் நிக்கி என்ற பிரித்தானிய நாட்டவருக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த முழு கடத்தல் திட்டத்தையும் தாய்லாந்திலிருந்து இயக்கிய டம்ம ரக்கித்த தேரர் மற்றும் அம்பகஸ்முல்ல புண்ணியரத்ன தேரர் ஆகியோர் தலைமறைவாகி இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு இப்பொழுது நீதிமன்றம் பயணத்தடை விதித்துள்ளது. இவர்கள் விமான டிக்கெட்டுகளுக்காக 3.2 மில்லியன் ரூபாய் செலவிட்டதும் பொருட்களை பதுக்கி வைப்பதற்காக பத்திரமுல்லையில் வீடொன்றை வாடகைக்கு எடுத்ததும் இப்பொழுது அம்பலமாக இருக்கின்றது. தற்போது கைது செய்யப்பட்ட 20 தேரர்களும் நீர்கொழும்பு நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சரணடைந்த தொழிலதிபர் மற்றும் சந்திரகுமார ஆகியோரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.